वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. திருவரங்கத்திலேயோ காஞ்சிபுரத்திலேயோ திருநாராயணபுரத்திலேயோ ஒன்னொன்று அழகாக மன்னார்குடியில் ஒரு வைசிஷ்டியம் உண்டு. சில நுணுக்கங்களாக அவங்க அந்த அனுஷ்டானத்தில் இதை இந்த மாதிரி உற்சவகிரி இங்கே மன்னார்குடி ராஜகோபாலன் சந்தையில் பண்ணுறதுன்னு சொன்ன உடனே அதை அவளை ஒத்துக்க வச்சு அதை பரிசிரமப்பட்டு பண்ணியிருக்காரு. ஏன்னா அதை சொல்லுவா ஒரு வச்சனம், வித்வானேன ஜானாதி யுத்தஜன பரிசிரமம்னு ஒரு பழமொழி உண்டு. எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்கிறது அடியனுக்கு தெரியும். அதை இன்னைக்கு ஒரு புஸ்தக ரூபத்தில் வந்து பிரகாசப்படுத்துகிறாருன்னா அதுக்கு ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதை அந்த சுவாமிக்கு ஐசிங்கர் திருவள்ளுவாரத்தில் இருந்து மாலவன் சந்தையில் அதை பிரகாசப்படுத்துகிறார். இதை முதல் பிரதியை இங்கே ஆரம்பத்தில் இன்னைக்கு பீஷ்மபிதா மகாராஜத்துக்கு போய் அழிசூர் சுவாமி முதல் பிரதியை வாங்கிக்கணும். அப்போ எல்லாம் அதை பிரகாசப்படுத்துறதாக பிரார்த்திச்சு. மன்னார்குடியில் இருக்கிறவாள் எல்லாருமே ரிக்வேதிகள் தான். அந்த ஊரில் இருக்கிற தீட்சிதாள் மொத்த பேருமே ரிக்வேதிகள் தான், வேறு இது கிடையாது. அதில் பராசர கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரம் தான் ஜாஸ்தி, வேறு கிடையாது. அந்த மாதிரியில் இருக்கிற போது அவளுக்கெல்லாம் பௌரோகித்யம் பண்ணி வைக்கிறதுக்கு சரியான ஒரு வாத்தியார்கள்லாம் பெருவாள் நான் சௌரிராஜிங்கார்னு இருந்தேன். அவர் தான் இவாளுக்கெல்லாம் அர்ச்சகாளுக்கெல்லாம் அவர் தான் பிரதானமான வாத்தியாராக இருந்தவர். அந்த சுவாமி எங்கள் குடும்பத்துக்கும் அவர் தான் வாத்தியாராக இருந்தவர். அதனால் அப்படி இருக்கிற போது ஏதோ ஒரு சமயத்தில் இந்த பிரசன்னா தீட்சிதர் இருக்காரே, இவருடைய தகப்பனார் ஸ்ரீதரன்னு வேறு. ஸ்ரீதரன் பனசவாடி கோவிலில் பெருமாள் திருவாராதனை பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்கிற போது அந்த ஊரில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தும் போது ஏதோ நம்மகிட்ட வார சொல்கிற போது சொன்னோம், ஏன் நீ சிரமப்படுறே, உங்கள் பசங்களையே வர சொல்லே, நாம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம், என்னத்துக்கு நீ சிரமப்படுறேன்னு ஸ்ரீதரன்ட்ட சொன்னோம். அந்த அவருக்கும் நம்மளுடைய ஒரு சம்பிரதாயமானது நமக்கு தெரியணும், நமக்கு தீட்சிதாளுக்கெல்லாம் அந்த மாதிரி வரணுங்கிறதுக்கோசரம் இவனோட கூட ஒரு பையன் ஜெகநாதன் பேர், ஜெகநாதன் பேர், 2 பேரையும் அனுப்பிச்சு என்னென்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த மாதிரி அவளை தயார் பண்ண சொல்லி பண்ணி அந்த பசங்கள் இப்போது அர்ச்சகாலில் உபாத்தியாயம் பண்ணி வைக்கிறோம். வைகானசனில் அவனே தான் பண்ணி வைப்பான், ஒருத்தருக்கும் தெரியாது. வைகானசனில் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறாங்கிறது அவளுக்கு தான் தெரியும், பாக்கி பேருக்கு தெரியாது. பாஞ்சராத்திரத்தில் அர்ச்சகாலுக்கெல்லாம் பண்ணி வைக்க தெரியாது. எல்லாருமே சாதாரணமாக இருந்தவா தான் வாத்தியார் சொல்லக்கூடிய அந்த மாதிரி இல்லை. அப்படியெல்லாம் இல்லாத இருக்கக்கூடாதுங்கிறதுக்கோசரம் இவனையும் அந்த ஜெகநாதன் 2 பேரையும் நன்னா தயார் பண்ணினோம். குழந்தைகளும் அந்த மாதிரி நன்னா பண்ணி இது பண்ணினா. அதோடு இல்லாத அந்த ஊரில் செம்பகேச தீட்சிதர்னு இருந்தார். அவரிடத்துல நன்னா ஆகமங்கள்லாம் நன்னா வாசித்து எல்லாத்துலேயும் நன்னா பண்ணிட்டோம். அதோடு இல்லாத நம்ம இடத்துலையும் சொல்லுவோம், நேற்றுக்கே சொன்ன மாதிரி இந்த பாஞ்சராத்திர சம்ஹிதையில் ஸ்ரீபிரஷ்ன சம்ஹிதையை ஒவ்வொரு பதத்துக்கும் பதமாக அர்த்தம் சொல்லியிருக்கோம். நாம் 5 வருட காலம் பதத்துக்கு பதம் அர்த்தம் சொல்லி வச்சுருக்கோம் பதத்தில். அந்த மாதிரி இப்படி இருக்கிறதுலாம் கேட்போம். அது மாதிரி இப்போ புஸ்தகம் போட்டுக்கிறது இது மாதிரி நிறையா போடணும். சின்ன வயசு அந்த பையனுக்கு குழந்தைகளாக இருந்து அந்த தீட்சிதருடைய பரம்பரையானது அந்த ஊருக்கு தான் எல்லாருக்கும் தீட்சிதாள்னு பேர். சில இடத்துல சில பேருக்கு ஒரு இடத்துல இது உண்டு. அந்த ஊரில் எல்லாருக்கும் தீட்சிதாள்னு பேர். அதில் இப்போவும் இந்த உற்சவ விதியும் ராஜகோபாலனுக்கு, அதுவும் மன்னார்குடி கோபாலனுடைய உற்சவம் ஒன்றொன்றும் கூட இருந்து க்ஷணத்துக்கு க்ஷணம் அனுபவிக்கணும். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை நாம் சொல்கிறோம், அது சரியாக இருக்காதில்லை. பெரிய அழகிங்கர் ஒரு சமயம் எங்கள் தேப்பெருமாள் மாதிரி உற்சவம் வருமா அப்படின்னு கேட்டார் ஒரு தடவை நம்மகிட்ட. அதுக்கு நாம் பதில் சொன்னோம், எங்கள் ஊரில் ஒவ்வொரு திவ்ய தேசத்துலையும் இருக்கிற உற்சவம் இங்கே வராது அப்படின்னு சொன்னோம். அப்படி நம்ம தென் தேசத்தில் உற்சவமானது
அப்படி ஒரு விபவமான இருக்கும். அதுலேயும் ராஜகோபாலனுடைய உற்சவம் அமுதனுடைய உற்சவத்தையும் பார்த்து சேவிச்சா தான் அந்த இதுவாக இருக்கும். தொண்டமண்டலத்தில் வசதி தான் இல்லையங்கில்லை, ஆனாலும் கூட தெற்கே இருக்கிறதுனால அதில் இந்த ஸ்ரீபிரசன சங்கீதையே கூட ரொம்ப பேர் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் அவள் பாட்டராச்சார் பண்ணினா அப்படின்னு ஒரு இதுவாக பண்ணி ஒரு காலத்தில், அதனால் அதை ஒத்துக்கிறது இல்லைன்னு. ஆனால் ஸ்ரீபிரசன சங்கீதையிலேருந்து எத்தனையோ விஷயங்கள் எல்லா விஷயத்திலையும் எடுத்திருக்கார். அது நேற்றுக்கு நம்ம அழுசூர் சுவாமி ஆகட்டும், ராமன் ஆகட்டும், எல்லாருமே அதெல்லாம் பற்றி நன்னா சொன்னான். அந்த மாதிரி ஸ்ரீபிரசன சங்கீதையில் தான் சில பிராயசித்தங்கள்லாம் அங்கே தான் இருக்குது, வேறு இதில் எல்லாம் இல்லை. அந்த மாதிரி பண்ணிட்டத்தில் இன்றைக்கி இந்த உற்சவ விதியை போட்டு பெருமாளுக்கு என்னென்ன உற்சவங்கள் என்னென்ன விதி பண்ணணும், உற்சவம் பண்ணணும்னு சொல்லலாம். அதுக்கு பிரமாணமான வாக்கியங்கள் வேணும். பிரமாணம் இல்லாத போனால் முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியத்தில் இந்த உற்சவ விதிகளையும் மன்னாருடைய ராஜகோபாலனுடைய உற்சவ விஷயத்தையும் பிரதானமாக நன்னா சிரமப்பட்டு நன்னா பண்ணியிருக்கான். அந்த ஊரில் இருக்கிற இத்தனை தீட்சிதாள் இருந்தவாழில் இப்போ இவனுடைய காலத்தில் தான் இந்த மாதிரி ஒரு புஸ்தகங்கள் எல்லாம் நன்னா வரணுங்கிறது இவனுடைய காலத்தில் தான் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னே இல்லை, பெரிய மகா வியாபகால் தான் அந்த ஊரில் தீட்சிதாள் எல்லாரும் இருந்தாலும் கூட அதுவும் இல்லை. அதுக்கும் இல்லை, மேலே இன்னொன்று என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டால் பாடமும் சொல்லி வச்சுருக்கான். நேற்றுக்கு நம்ம பாடுதலில் அருளி செயலத்தியன் பண்ணிவிட வேதாத்தியனம் பண்ணான். அந்த பையன் நேற்றுக்கு இன்றைக்கி ஆகமத்தில் நன்னா விஷயம் சொன்னான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் நம்ம பிரசன்னா தான் சொல்லி வச்சுருக்கான், நன்னா சொல்லி வச்சுருக்கான். அதோடு இல்லாத நம்ம ராமனும் அப்பப்போ எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயத்துலையுமே ராமனையும் சொல்லணும். ஏன்னா ராமனும் நிறையா புஸ்தகங்களை நிறையா போட்டிருக்கான். எல்லோரும் நமக்கு சுவாதீனத்தினால அவள் பேரெல்லாம் சொல்கிறோம், அவள்லாம் நமக்கு ரொம்ப வேண்டி வாழானதுனால சொல்லிட்டுருக்கோம். அந்த மாதிரி இந்த புஸ்தகத்தை போட்டிருக்கான். இந்த புஸ்தகத்தை நாம் எல்லாருமே பொதுவான உற்சவ விதி, அதுக்கப்புறம் விசேஷமான ராஜகோபாலன் உற்சவ விதியானதுனால இதை எல்லாரும் நாம் வாங்கி அதை அவனையும் ஆதரித்து மேலும் மேலும் புஸ்தகம் போடுறதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ண முடியுமாக அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுறோம். முதல்ல இந்த புஸ்தகத்தை அழிச்சூர் சுவாமிக்கு சீதா திருச்சி போட்டேன் பாரு, அதை கையில் பிடிச்சிக்கா, கையில் எடுத்துக்கா. अच्छा अच्छा அப்படியே உட்காந்து எழுதுங்க சீதரா அவருக்கு 100 வயசாச்சு, 100ஆவது பூர்த்தியாக இருக்கு. 100ஆவது பிரசன்னம் அப்படி எழுது சேர்ந்து எழுது. ரொம்ப நாடி ஆகிடுது. பார்த்தாலும் கொஞ்சம் ஏதோ அவகாசம் விளம்பிதமாகிடுது. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், தலைக்கு 20 நிமிஷம் தான், நடுப்புற யாரும் வார சொல்ல வேண்டாம். ராமா எல்லாருமே அவாவா சொல்லட்டும். சொன்னதுக்கப்புறம் 1 நிமிஷம் நீங்கள் அதுக்கு பதில் ஏதோ சொல்லுங்களே தவிர பாக்கி எல்லாரும் சொல்லட்டும். கார்த்தால 7 பேர் சொல்லி ஆகணும், மத்தியானம் 7 பேர் சொல்லணும், 10-15 பேர் இருக்குது. அதனால அது சீக்கிரம் வச்சுக்கணும். இப்போ சொல்கிறேன் அது மாதிரி. இப்போ மணி 11 ஆகிடுது. 1 மணி வரல வேணால் நீங்கள் சொல்லி வச்சுக்கலாம். நான் திருவாராதனானோ அது போல் சொல்கிறவாள் 20 நிமிஷத்துக்குள்ளே நல்ல விஷயத்தை நல்லா சுருக்கமாக சொல்லணும். அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஏதாவது கேள்வி கேட்குறதானா ராமனோ இல்லை நரசராஜ பட்டரோ இல்லை ஸ்ரீகாரி அழிச்சூர் சுவாமியும் யாராவது கேள்வி கேட்கட்டும். அப்படி சொன்னால் போகிறோம்.
அது மாதிரி எல்லோரும் இருந்து மேலே சொல்ல வேண்டியது சதச ஆரம்பிக்கலாம். மேலே ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இதில் ஆறு ராஜ போகிறோம் முதல்ல இவர் ஆரம்பிக்கிறேன்.